அதாவது இந்த இடம் வந்துட்டு எப்படின்னு சொல்லி சொன்னால், இது வந்துட்டு நம்ம படி மூலமாக பொங்கலுக்கு உயரத்துக்கு ஏறி போகணும். ஏறி போகக்குள்ள அழகான ஒரு வியூ ஒன்றை பார்க்கலாம். எப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஃபுஜி மவுண்ட் ஜப்பான்லேயே ஃபேமஸான 7-8 அந்த இடத்துல இதுவும் உண்டு. எரிமலை வெடிச்ச இடம் உண்டு. இதில் வியூவை மேலே ஏறி பார்க்கலாம். ஆனால் நாங்கள் குறிப்பிட்ட அளவோட எங்களால் ஏற இயலாமல் நாங்கள் குறிப்பிட்ட உயரத்தில் இருந்து நினைக்கிற இந்த மலையை ரசிக்கும். அந்த மலையை நீங்கள் காட்டுங்க. இது ஜப்பானில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ அதாவது புது புது இடத்துக்கு போகல தூர நோக்கு பார்வையை கிட்டத்தில் பார்க்குறதுக்காக வேண்டி ஜப்பான் டெக்னாலஜியாக ஒரு பூத் ஒன்றை வச்சு அதில் நம்ம 100 yen பாயிண்ட்ஸை போட்டு ஜூம் பண்ணி பார்க்க இயலும். முடியல நண்பர்களே, ரொம்ப கூலாக இருக்கு. நாங்கள் இன்னும் ஒரு வியூ ஒன்று பார்க்குறதுக்கு வியூ ஒன்று இன்ஷா அல்லா அமைக்குமான்னு தெரியா. அமைக்கிருந்தால் இன்ஷா அல்லா மிச்சம் வந்ததுக்கு ஒரு பிரயோசனம் அடையும். பார்ப்போம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தானே இப்போ போயிட்டு இருக்கோம். ரொம்ப கூலாக இருக்கு, தாங்க முடியல. கையெல்லாம் விரைச்சி போயிட்டு இது மாதிரி ஒரு 5 மடங்கு ஏறி இருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 300 படிக்கிட்ட வந்துருப்போம். ஃபுல்லாக டயர்டாகி இப்போ நாங்கள் காருக்குள்ளே ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நாங்கள் கடைசியாக ஃபைனலாக பார்க்க வரந்த இடம் உண்டாக்கிற இடம். இந்த இடம் வந்துட்டு எப்படி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொன்னால், இந்த இடத்த பார்க்குறேன்னு சொன்னால் வந்துட்டு நம்ம ஃபுஜி மவுண்ட்டுக்கு மேலே ஏறியோ இல்லை அப்படி போயிட்டு அதில் பார்க்கலாம். அந்த இடத்த பார்க்குறேன்னு சொன்னால் இந்த பாதையில் வந்தால் தான் நான் அந்த இடத்த நம்ம பார்க்கலாம். இந்த பாதையில் வந்து அழகான முறையில் ஒரு நடனம் வந்து போட்டுட்டு பார்க்குற இடம் தான் இந்த இடம். பார்க்கறதுக்கு ரொம்ப வடிவாக இருக்கி, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கி. எங்களோட சக தோழர்களோட நாங்கள் அந்த இடத்த வந்து பார்த்து மகிழ்ந்துக்கிட்டு வரோம். எங்களோட நல்ல காலம் பண்ணு நினைக்கிறோம். ஸ்னோ விழுந்து முடிகிற பீரியட் இது. முடிகிற பீரியட் ஸ்னோ டைமில் வந்திருந்த மட்டும் எங்களுக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டில் எல்லாம் ஃபுல் ஸ்னோவாக இருந்திருக்கும். எப்படி பார்க்குறது இல்லைன்னா ஸ்னோ டைமில் மட்டும்தான் இந்த இடத்த எப்படி பார்க்கலாம். மற்ற டைமில் இந்த இடத்த இப்படி பார்க்கலாம். சம்மர் டைமில் கூட இந்த வியூ வராது. இந்த வியூ வரும் இந்த பனி. உண்மையாகவே நான் ஜப்பானுக்கு வந்ததுக்கு ஒரு பூரணமான ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கேன் இந்த இடத்துல இந்த வியூவை பார்க்குறதுல. முடிக்கிறோம். வெகு விரைவில் அடுத்த பயணத்தை மேற்கொள்ளும் போது நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கான இந்த வீடியோக்களை தருகிறோம். பயணத்துடன் முடிவடைகிறது எங்களோட பயணத்தின் இறுதி அம்சமாக இரவு நேர போஷணமாக டின்னர் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். டின்னர் வந்துட்டு இந்த கடையில் ஸ்பெஷல் என்னென்னு ஏன்னா இது ஒரு பாகிஸ்தான் ரெஸ்டாரண்ட். இதில் வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறோம் சிக்கன் பிரியாணி 4 பேருக்கு 4 ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஒரு சிக்கன் பிரியாணி வந்துட்டு 1300 ரூபா போட்டிக்கிறேன். ரீசனபிள் ப்ரைஸ் தான். அடுத்தது ஒனியன் நான் போட்டிக்கிறோம். அடுத்தது தந்தூரி சிக்கன் போட்டிக்கிறோம். அடுத்தது கிரில் போட்டிக்கிறோம். அதோட சேர்த்து லேசி மேங்கோ லேசி ஒனியன் நான் சொல்லியாச்சு. மேங்கோ லேசி போட்டிக்கிறோம். அந்த இதுலேயே ஸ்பெஷல் டெலி சொன்னால் வந்துட்டு நினைக்கிற நான் கேட்டதுலேயே சொன்னால் நினைக்கிற இந்த ஒனியன் நான் வந்து ஒரு இதில் ஸ்பெஷலாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கு வேறு லெவல் ஆகிக்கிறதுல செல்லிக்காக பற்றி பார்க்க தான் படம் என்னென்னு சொல்லி இம்பாஸ் அதுக்குரிய இதை செல்லுவார்.
சென்று சாமான் இவோட கடையில் ஸ்பெஷல் என்ன சாமான் தான் இது இப்போ திண்டு வாப்பேன் இப்படி ஓகே சொன்ன மாதிரியே அப்படி இருக்கு ஓகே வேறு டேஸ்ட் இது இது வந்துட்டு உள்ளுக்கு சீஸும் வச்சு ஒனியனும் வச்சு பெப்பர் சும்மா போட்டு வேறு லெவல் இது வருமோ சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா ஓகே நல்லா குக்காக இருக்கு பட் கொஞ்சம் ஸ்பைசி தூக்கலாக இருக்குது சலாட்டுக்கு நல்லா ஃப்ரெஞ்ச் ட்ரெஸ்ஸிங் போட்டுருக்காங்க எல்லாம் போயில பிரியாணி எப்படி சொல்லுங்க பிரியாணி ஒரு 10க்கு இன்ஷால்ல ஒரு 8 கொடுக்கலாம் அப்படி 10க்கு 8 என்னென்ன கொஞ்சம் நினைக்கிற மாதிரி இந்த அஜினமோட வந்து சேர்மான கொஞ்சம் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன் டேஸ்ட் பண்ணி பண்ண நான் சும்மா பசியில் வைக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக இறக்கி நான் போய் சாப்பிட போகிறேன் ஓகே பரவாயில்ல அதுக்கு நம்ம 10 இருபத்து ஓகே எல்லாத்துடையும் இந்த ஒனியன் நான் வந்துட்டு நல்ல டேஸ்ட் நான் சொன்னேன் நினைக்கிறேன் இந்த ஒனியன் சீஸ் போட்டிக்கிற இது வந்துட்டு வேறு லெவல் நான் இதுக்குண்டு சொல்லி நான் இன்னொருக்கா இந்த இடத்துக்கு நான் ஹைவே போட்டு வருவேன் அந்த அளவுக்கு இருக்கு அடுத்தபடி ரைஸ் வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த ஏரியாவில் வந்துட்டு ஹலால் ஃபுட் சொல்லி இல்லை ஹலால் ஃபுட் இருந்து இது ஒன்றும் பாகிஸ்தான் ரெஸ்டாரண்ட் இத்துடன் எங்களோட இந்த ஃபுஜி பயணம் ஃபுஜி சிசுகாவா அப்படி நிறைய இடங்கள் போயிட்டு அந்த பயணம் இத்துடன் முடிவடைகிறது. இத்துடன் நாங்கள் இந்த டின்னரோட இந்த ப்ரோக்ராமை முடித்து இன்ஷா அல்லாஹ் அல்லாட காவலோட நாங்கள் எங்களோட அசிகாக்காவை நோக்கி புறப்பட தயாராக போகிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆல்.